மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த, தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவனுடைய சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக, இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும் பிதாவே, ஆவியோடு உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமை துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலம் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான பரிசுத்தவான்களே, சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிற திருச்சபையே, நீங்கள் விழிப்புடனே இருக்கும்படியாகவும் ஜெப ஆவியினால் நிறைந்திருக்கவும் நல்ல பாடலால் துதிக்கவும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாட்களில் இரட்சகரை சந்திப்போம், மீட் த சேவியர் என்ற தலைப்பில் ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற மக்கள் அவரை எப்படி புரிந்து கொள்கிறார்கள், யாராக புரிந்து கொள்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை பிறகு எப்படி பார்க்கிறார்கள்? ஒரு கண்ணாடியிலே நம்முடைய முகத்தை பார்த்தால் நம்முடைய முகம் தெரியும், ஆனால் நம்முடைய மனம் தெரியாது. ஆனால் இயேசுவை சந்திக்கிற மக்கள் ஒவ்வொருவருடைய மனம், அவருடைய ஆத்மாவை பார்க்கிறார்கள். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 7வது அதிகாரம் 28-29 வசனங்களில் இரட்சகரை சந்தித்த மக்கள் அவரை எப்படி பார்த்தார்களாம்? மேலான அதிகாரம் உடையவராக, ஒருவருக்கும் பயப்படாதவராக, அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்ற தகவலை நம்ம படிக்கிறோம். People were astonished and they were marveled because Christ had such a great authority.
மத்தேயு 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் படிக்கிறோம், பூமியில் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்கிறார். அப்படியானால் இரட்சகரை சந்திக்கிற எந்த ஒரு மனிதனும் அவனுடைய பாவங்களை மன்னிக்கும் ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறான், பாவங்களை மன்னிக்கிற இரட்சகரிடத்திலே வந்திருக்கிறான் என்று பொருளாகிறது. கடந்த 2000 ஆண்டுகளாக இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த உலக பரப்பில் இந்தியா மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு தேசமாக இருக்குது. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்று சொன்னாலே கசக்கிறது. இயேசுவை யார் சந்தித்தாலும் அவர்களுக்குள் மனமாற்றம் வருகிறது, அவர்களுடைய பழைய பாவங்கள் நினைவுக்கு வருகிறது, பாவ மன்னிப்பை தேடும் உற்சாகம் ஏற்படுகிறது. பாவ மன்னிப்பை தான் கிறிஸ்தவம் இந்த உலகத்துக்கு வழங்குகிறது. இந்த கன்வர்ஷன் என்ற வார்த்தை பாவத்திலிருந்து மனிதன் கரையேறுவதை காட்டுகிறது. என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த காலையில் இரட்சகரை நீங்கள் சந்திப்பதாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். உங்கள் வாழ்க்கை புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல நீங்கள் மாற வேண்டும். இயேசுவை சந்தித்த 4 பேரை குறித்து உங்களிடத்தில் நான் பேச இருக்கிறேன். ஒன்று, சமாரிய தேசத்தை சேர்ந்த ஒரு பாவியாகிய ஒரு பெண். 2, மீனவனாக இருந்த பேதுரு என்ற பிற்கால அப்போஸ்தலர். 3, கொடூரமான ஒரு நூற்றுக்கு அதிபதி. 4, வியாபாரமும் வட்டிக்கடையும் ஏமாற்றுதலும் முழு தொழிலாக கொண்டிருந்த சகேயு என்ற ஒரு மனிதன். இந்த 4 மனிதர்களும் இரட்சகரை சந்தித்த போது எப்பேற்பட்ட மாற்றங்களை அடைந்தார்கள். அவர்கள் மாறிவிட்டார்கள். நீங்கள் மாற வேண்டும். கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட வேண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 28-29 வசனங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் கவனியுங்கள், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், கவனியுங்கள், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றார். அன்பு சகோதரர்களே, இந்த ஸ்திரீயானவள், அவளுடைய வாழ்க்கை மிகவும் சோகமானது. அவளுக்கு நிம்மதி இல்லை. முதல் புருஷன் சொல்வதற்கு முன்பாகவே செத்து போய்விட்டான். 2வது புருஷன் ஒரு கால் ஓடி போயிருக்கலாம். 4வது புருஷன் விபத்திலே சிக்கி இருக்கலாம். இவ்விதமாக 5 புருஷர்களோடு வாழ்ந்தும் கூட நிம்மதியற்ற ஒரு சகோதரி. வாழ்க்கையும் கூட அப்படி தான். நம்ம எவ்வளோ யோகிதையான வாழ்க்கை வாழ்வதாக மற்றவர்கள் நினைத்தாலும் நம்முடைய மனதால் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும், நம்முடைய கண்களால் நமக்கு யாருன்னு தெரியும், நம்முடைய இருதயம் நம்மையே குற்றவாளியாக தீர்க்கும். சமாரிய பெண் அந்த ஊர் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னால் போய் ஒரு பாவ அறிக்கை செய்கிறாள். அதே ஊர் ஜனங்களுக்கு பயந்து, அவர்களுக்கு தெரியாமல் மத்தியான வேளையில் யாக்கோபின் கிணற்றென்று தண்ணீர் முள்ளும்படி வந்த இதே பெண் இயேசுவை சந்தித்த பிறகு அந்த ஊர் ஜனங்களுக்கு முன்பாக போய் நிற்கிறாள். தன்னை அடையாளம் காட்டுகிறாள். நீங்கள் தவறாக எப்போதும் பேசிக்கொண்டிருந்த ஒருவர் நான் தான். இதோ நான் ஒருவரை சந்தித்தேன், அவர் என்னை மாற்றிவிட்டார், எனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பதாக அவர் சொன்னார், வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்று சாட்சி கொடுத்தாள். என் அன்பு சகோதரர்களே, மீட்டிங் த சேவியர், இரட்சகரை நீ சந்தித்தால் உன் வாழ்க்கை, உன்னுடைய பாவங்கள் வெளிப்பட்டு உன்னை மனம் திரும்புவதற்குள் வழி நடத்தும். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அதாவது மீன் குஞ்சுக்கு நீந்த தெரியுமா என்று நீங்கள் கேட்கக்கூடாது. எல்லா மீன் குஞ்சுகளும் நீந்த தெரியும்.
பிறவியிலேயே ஒரு மீனவனாக மீனவ குடும்பத்தில் பிறந்த பேதுரு ஒரு நாள் ஒரே ஒரு மீன் கூட இல்லாமல் இரவு முழுவதும் வலை வீசி ஒன்றும் அகப்படாமல் போன போது விடியற் காலையில் இரட்சகரை அவன் சந்தித்தான். இரட்சகர் அவனோடு பேசினார். இப்பொழுது பேதுருவை பார்த்து உன் வலையை வலது பக்கமாய் போடு என்று சொன்னார். அவன் அந்த வலையை போட்ட பொழுது அந்த வலையை அவன் இழுத்த போது அவனுடைய படகு அவனுடைய நண்பனின் படகு முழுகத்தக்கதாக அத்தனை மீன்கள் கிடைத்தது. அதை கண்டு ஆச்சரியமுற்ற பேதுரு தன் பாவத்தை உணர்ந்தவனாக தனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லுவது போல இயேசுவின் பாதத்தில் விழுந்து என்ன சொன்ன பார்த்தீங்களா? பாவியான மனுஷன் நான், ஐயா உமக்கு முன்பாக நான் நிற்க முடியாது. என் அன்பு சகோதரர்களே, வெளிச்சத்தை கண்டு இருள் ஓடுவது போல இயேசுவை சந்திக்கிறவர்கள் பாவத்தை விட்டு விலகுகிறார்கள். 1 பேதுரு 1:13 ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேலே பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். இந்த வசனத்தை இயேசுவை பார்த்து நான் ஒரு பாவியான மனிதன், என்னை விட்டு நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னானே, அதே மனிதன் அப்போஸ்தலனாக மாறி உங்களுக்கு இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார். நீங்கள் இயேசுவை சந்தித்தால், இந்த இரட்சகரை சந்தித்தால் உங்கள் மனதில் உள்ள பாவங்கள் நீங்கி உங்கள் மனதின் அறை கட்டப்பட்டு மூடப்பட்டு தேவனுக்கு பிரியமான மக்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். மத்தேயு 8:8 நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இந்த இடத்துல இரட்சகரை சந்தித்த ஒரு நூற்றுக்கு அதிபதி, அவனுடைய அதிகாரம் வானளாவியதாக இருந்தது. அவனுடைய சொல்லுக்கு எல்லாரும் கீழ்ப்படுகிறார்கள். போ என்றால் மக்கள் போவார்கள், வா என்றால் வருவார்கள், முழங்கால் படி என்றால் முழங்கால் படியிடுவார்கள். அவ்வளோ அதிகாரம் உடைய ஒரு மனிதன். இயேசு கிறிஸ்து அந்த மனிதனிடத்தில் நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்ன பொழுது அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு ரோமன், பேரரசனை வணங்குகிறவன், இரத்தத்திலே குளிக்கிறவன், தலையை வெட்டி அதை ஒரு பந்து போல பார்க்கிறவன், கொடுமை நிறைந்தவன். அவனுடைய வலது கரமும் இடது கரமும் கொலையால் நிறைந்திருந்தது. இரத்தத்தின் மேலே நடக்கிற மனிதன். வீடு முழுவதும் பாவத்தினால் நிறைந்திருந்தது, பாவ பொருட்களால் நிறைந்திருந்தது, பாவ பணம் அங்கே இருந்தது. இயேசு வருகிறேன் என்று சொன்ன உடனே அவனுடைய கவனம் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையையும் அவனுடைய வீட்டையும் நினைப்பூட்டியதால் ஒரு வார்த்தை சொன்னான், ஆண்டவரே என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இந்த வார்த்தையை ஒரு கால் அவன் முழங்கால் படியிட்டு இயேசு ஒன்றை சொல்லியிருக்கலாம். இவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்தோம், இவ்வளோ பெரிய ஆணவம் இருந்தோம், இவ்வளோ பெரிய வசதிகள் இருந்தோம், நான் ஒரு பாவி என்று அவன் உணர்ந்தான். நான் ஒரு குற்றவாளி என்று சொன்னான். நான் ஒரு இரத்த பிரியன் என்று சொன்னான். பல உயிர்கள் செல்வதற்கு நான் காரணம் என்று சொன்னான். நீதிமானை கொலை செய்த கரங்கள் என்று அவன் நினைத்து பார்த்தான். I am not worthy that you may enter in my house. சகோதரர்களே, இரட்சகரை சந்தித்த மக்கள் உடனடியாக தங்கள் வாழ்க்கையை ஏன் எண்ணி பார்க்கிறார்கள், தங்கள் பாவங்களை ஏன் எண்ணி பார்க்கிறார்கள்? இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த காலையில் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்திக்க வேண்டும். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம்
4வது வசனம், அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறினான். இந்த மனிதன் ஒரு குள்ளமானவன். அவனுடைய பெயர் சகை என்பது. அவன் வரி வசூலிக்கிற ஒரு மோசமான ஏமாற்றுக்காரன். 1க்கு 10 வரியை வசூலிக்கிறவன். அவன் ஒரு கொள்ளை நோய் போன்று அந்த மக்கள் மத்தியில் இருந்தான். இந்த இயேசுவை அவன் சந்திக்க விரும்பும்போது அவரை எப்படி சந்திப்பது என்று யோசித்து அவன் முன்னாக ஓடி அந்த காட்டத்தி மரத்திலே ஏறி அந்த இலை குவியலுக்குள்ளே, அந்த இருட்டுக்குள்ளே ஒளிந்து கொண்டு இயேசுவை பார்க்கிறான், இரட்சகரை பார்க்கிறான். இரட்சகர் தமது கண்களால் உலகம் முழுவதையும் பார்க்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அந்தரங்கம் என்பது அவருக்கு இல்லை. அவரால் உங்களை வெளியேயும் உள்ளேயும் பார்க்க முடியும். உங்கள் நீதியையும் பரிசுத்தத்தையும் பார்க்க முடியும். உங்கள் அசுத்தத்தையும் பாவத்தின் கொடுமையும் பார்க்க முடியும். அவர் அந்த மரத்தண்டை வந்து தலை நிமிர்த்தி, சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்று நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். இரட்சகர் தன் அனுபவத்தையும் தன் பாவ மன்னிப்பையும் அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் தருவதாக சொன்னார். அவன் சீக்கிரமாய் இறங்கினான். அவன் இறங்கி வந்த போது அதை கண்ட பொதுமக்கள், ஐயோ இவன் பாவியாகிய மனுஷனாயிற்று, பொல்லாதவனாயிற்று, இவனுக்கு 7 நரகம் ஒன்று சேர்ந்து வைத்தாலும் இவனுடைய பாவம் போகாதே, மோசமான ஆளாச்சு, எல்லாரும் முறுமுறுத்தாங்களாம். இயேசுவை பார்க்கிறான், மக்களையும் பார்க்கிறான், ஒரு முடிவுக்கு வருகிறான். இந்த இரட்சகரை நான் பின் செல்ல விரும்பினால், இந்த இரட்சகர் முகத்திலே நான் முழிக்க விரும்பினால் ஒன்று நான் செய்ய வேண்டும். ஐ மஸ்ட் கிளென்ஸ் மை செல்ஃப். என்னை நான் கழுவ வேண்டும், பாவ மன்னிப்பை தேட வேண்டும். என்னுடைய பாவங்கள் பெருவாரியாக, அது கள்ள கடத்தலாக, திருட்டு பொருளாக, வஞ்சனையாக, ஏமாற்றுதலாக சம்பாதிக்கப்பட்டவைகள், நீதிமானை கொலை செய்து சம்பாதிக்கப்பட்டவைகள், அரசாங்கத்தை துரோகம் செய்து சம்பாதிக்கப்பட்டவைகள், அவைகள் என்னுடைய பாவங்கள் என்று அவன் உணர்ந்தான். உணர்ந்த உடனே என்ன சொன்னான் தெரியுங்களா? அந்த ஜனங்களை பார்த்து 8வது வசனம், சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. சகோதரரை, வாசித்த இந்த பகுதியில் சகையு மனம் திரும்பினான். இரட்சகரை சந்தித்த போது அவன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினான். சகோதரர், இந்த புதிய ஏற்பாடு முழுவதும் ஒரு விஷயத்தை மனிதனுக்கு போதிக்கிறது. நீங்கள் தேவனிடத்தில் சேர விரும்பினால், இரட்சகராயிருக்கிற இயேசுனிடத்தில் வர விரும்பினால் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள் என்பது புதிய ஏற்பாட்டின் கட்டளையாக இருக்கிறது. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாமல் போல் இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். என் அன்பு சகோதரர்களே, இரட்சகரை சந்தித்த 4 பேரை குறித்து இந்த காலையில் நாம் கவனித்தோம். பெரும் பாவியாகிய சமாரிய பெண், மீனவனாகிய அப்போஸ்தலனாகிய பேதுரு, சகல அதிகாரம் உடையவராகிய 100க்கு அதிபதி, 4வதாக குள்ளனான சகல பொருளையும் எல்லா இடத்துல ஏமாற்றி வாங்கிய சகை என்ற ஒரு மனிதன். இந்த 4 பேர் இடத்துல இயேசு எப்படி காணப்பட்டார்? அவர்கள் இயேசுவை எப்படி பார்த்தார்கள்? ஒவ்வொருவரும் வித்தியாசமான மக்கள். ஒவ்வொருடைய பாவமும் அந்தரங்கமாக இருக்கிறது. அது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவருடைய வீட்டாருக்கு மட்டும்தான் தெரியும். Sin is a hidden thing. Only you know that, maybe your family. எல்லாரும் பட்டியலிட்டு சொல்ல முடியாது. எல்லாருடைய பார்வைக்கு அது தெரியாது. நம்முடைய பாவங்களை அவர் கவனிக்கிறார். ஏசாயா 1:18 வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் பாவங்கள் சிவேல் என்று இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும்,
இரத்தாம்பர சிவப்பை போல் இருந்தாலும் அது வெண்மையாய் சுத்தமாக்கப்படும். என் அன்பு சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று படிக்கிறோம். மீட் த சேவியர், இரட்சகரை சந்திப்போம், குடும்பமாக சந்திப்போம், கணவன் மனைவியாக சந்திப்போம், அக்காள் தம்பியாக சந்திப்போம், கணவன் மனைவியாக சந்திப்போம். மனமாற்றம் கொண்ட சீரிய மக்களாக, சிறந்த கிறிஸ்தவர்களாக கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம் என்று சொல்லி கர்த்தருடைய நாளில் இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். சகல ஞானமும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் தகப்பனே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரே, உமது பேரன்பு வெளிப்பட்டதே, அவர் சிந்திய இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டான ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த காலையில் உமது ஜனங்கள் இரட்சகரை சந்தித்து உம்மை வழிபட, தொழுது கொள்ள, சேவிக்க அவர்களை ஆயத்தமாக்கும். உமது நித்திய ராஜ்யத்துக்கென்று அவர்களை வழி நடத்தும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். கலங்கிடாதே, நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே, கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும், கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவார், அமைதி தரவே வந்திடுவார். கலங்கிடாதே, நீ திகைத்திடாதே,
காக்கும் முன் தேவன் நான் என்றாரே, கலங்கிடாதே. தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner.